ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். வேத வசனம் சொல்கிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. பெருமழையின் இரைச்சல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சமாரியா தேசத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. சமாரியா மக்களுடைய பாவங்கள் மிக கொடிதாய் மாறினது. அங்கே ஆகாபுடைய மனைவியாகிய யேசபேல் அந்நிய தெய்வங்களை வழிபட்டு பலவிதமான அசுத்தங்களையும் பலவிதமான பாவங்களையும் அந்த தேசத்திலே பரவிட்டதுனாலே ஆண்டோடைய ஆலயத்தை விட பாகால் தீர்க்கதரிசிகள் மிகவும் போற்றி புகழப்பட்ட நாளாலே, இரத்த பலிகள் செலுத்தப்பட்டதுனாலே, நரபலிகள் எல்லாம் செலுத்தப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டபடினாலே கர்த்தருடைய சாபம் அந்த தேசத்தின் மேலே வந்தது. தீர்க்கதரிசியாகிய எலியா சொன்னான், என் வார்த்தை என்று மழை பெய்யாது என்று அவன் கட்டளையிட்டான். குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறார். மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவை நீ போய் காண்பி. ஆகாபை சந்திக்கிறான். ஆகாப் சொல்றான், இஸ்ரவேலை கலக்கிறவன் நீதானே? இல்லப்பா, நீ தான் கலக்கின, உன் குடும்பம் தான் கலக்கிச்சு. இந்த காரணம், இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான். மலை மேலே பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் கூப்பிடுகிறான். வானத்திலிருந்து பதில் கொடுக்கிற, அக்கினியால் பதில் கொடுக்கிற தெய்வமே உண்மையான தெய்வம். 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்க பிரச்சனை எங்கதாங்க ஆரம்பிக்குது. ஆண்டு ரொம்ப நல்லா நம்புவோம், ஆனால் நம்ம பாகால் விக்கிரங்கள் வைக்கல, உண்மைதான். அந்நிய தெய்வங்களை வழிபடல, உண்மைதான். அந்நிய கிரிகளை நீங்கள் பின்பற்ற இல்லை. ஆனால் 2 நினைவு வந்துடும். என்னது? இப்படி யோசிப்போம், அப்படி யோசிப்போம். நீ வாழ்க்கையில ஏன் முன்னேற்ற? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரே மனது இருக்க வேணும், இல்லையா? அன்னைக்கு ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். அந்த ஒன்மனம் வர வேண்டும், இல்லையா? ஏக சிந்தையா இருங்கள் என்று சொல்லி நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஏக சிந்தை இருக்கணும், 2 மனசுல. இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணமே அப்பா அழுது இயேசு வெற்றி கொண்டாரு. நீ பேசாத, தயவுசு அப்படி பேசாத. உனக்கு என்ன அருகதை இருக்குது? கர்த்தர் நல்லவன் சொல்றா, ஆனா ஐயோ அம்மா நான் செத்தேன்றா. எப்படிமா? எப்படி? 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடப்பானேன். இப்பொழுது எலியா அதுக்கு தெளிவு உண்டாக்க கர்த்தரே தேவன் என்று வானத்திலிருந்து ஒரு அக்னியை இறக்குகிறான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையிலே ஆண்டோடைய மெய்யான சந்திப்பு வேண்டும். You need the holy touch. You need the powerful touch. You need the God's touch. Unless இல்லை என்றாலும் வாழ்க்கை சாக வரைக்கும் இந்த 2 என்னன்னா, ஒரு நாள் அல்லேலூயா துதியுமாகி வேணுமா, அடுத்த ஐயோ நான் செத்தேனேன்னுவா. வாழ்க்கையா இது? இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? இஸ் நீடட் டு லீவ் லைக் திஸ். தெளிவுபடுத்துகிறான். தெளிவுபடுத்தணும். ஆகாபை கூட்டி கொண்டு போறான். அங்கேயும் சாத்தான் சொல்றான், அங்க கடலை பார்க்கறான். 1 தடவை ஆச்சு, 2 தடவை ஆச்சு, 3. எப்பவுமே பாசிட்டிவா நினைக்க வெற்றியை நினைக்க ஜெயத்தை நினைக்க சாத்தான் ஜெயத்தை காமிக்கவே மாட்டான், தோல்வி தான் காமிப்பான். 1 தடவை நோ சார், 2வது தடவை நோ சார், 3வது தடவை நோ சார். 7வது முறை பார்த்த பொழுது ஒரு கையளவு மேகம் தோன்றுகிறது. எலியா சொல்லுகிறான், பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ ஆண்டவருக்குள்ள பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கும் போது ஒரு எல்லாரும் அட்மையர் பண்ண மாட்டாங்க. நான் நல்லா இருக்க போகிறேன், நான் நல்லா வாழ போகிறேன், நல்லா செய்ய போகிறேன்னு எல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்களா? இல்லைங்க. நெகட்டிவாக தான் அந்த உலகம் உன்னை பார்க்கும், எதிர்மறையாக தான் உன்னை பார்க்கும். ஒன்று ஆகாதவன் தான் சொல்லுவோம், இன்னும் மேலே வர முடியாதுன்னு சொல்லுவோம், இதோட கம்பெனி இழுத்து மூட போகிறான்னு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. பிரைஸ் தி லார்ட். உன் காதுகளில் ஒரு ஆசீர்வாத சத்தம் வரணும். இயேசு என்னை விடுவிக்க போதுமானவர், இயேசு என்னை தப்புவிக்க போதுமானவர், இயேசு என்னை உயர்த்த போதுமானவர் என்ற சத்தம் உன் காதில் கேட்கணும். பாசிட்டிவா நீ பேசு, அது நினை. அவன் பேசுகிறான். அவன் சொன்னபடியே அவன் இருப்பிடத்துக்கு திரும்பி போகும் முன்னாடி பெருமழையின் வல்லமை இறங்க ஆரம்பித்தது. தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அதே தேவன் இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே உன்னை வழி நடத்த விரும்புகிறார். கர்த்தரே தேவன் என்று பணிந்து கொள்.
இரு நினைவு விட்டு வெளியே வா. பாசிட்டிவாக யோசி. ஒரு பெருமழையின் சத்தம் கேட்கிறது, என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, நன்மைகள் உண்டாக போகுது என்ற சத்தத்தோடு ஆண்டவரை துதித்து அந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி நாளாய் இந்த நாள் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.